இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கு நம்ம சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே சோதனை என்கிற ஒரு தலைப்பை பற்றி சிந்திக்கத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. சோதனையின் நிமித்தம் வருகிற பாவம், பாவத்தினுடைய விளைவுகள், இவற்றை தான் நம்ம சிந்திக்க தாயாம் திரு அவை அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் என்பது இறைவன் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய படைப்புகளையும் படைப்பின் சிகரமாக முதல் பெற்றோரையும் படைக்கிறார். முதல் பெற்றோர்கள் கீழ்ப்படியாமையினால் சோதனைக்கு தங்களையே கையளித்து அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். அந்த முதல் பாவமே ஜெனரேஷனல் சின் என்று சொல்லப்படுகிற ஜென்ம பாவமாக உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் அந்த முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். எப்படி அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், எப்படி அவர்கள் சோதனையில வீழ்ந்தார்கள், எப்படி கடவுளுடைய சித்தத்திற்கு எதிராக கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள், அந்த பாவம் எப்படி நமக்கு ஜென்ம பாவமாக அமைகிறது என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவது வாசகம் என்பது திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்துல எப்படி முதல் பெற்றோர்களுடைய கீழ்ப்படியாமையினால் உலகம் பாவத்தில் வீழ்ந்தது, அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் நமக்கு எப்படி சாவு கிடைத்தது என்பதற்கு மாற்றாக ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலால் அவருடைய நன்மை தனத்தால் நாம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அழகான செய்தியைத்தான் இரண்டாவது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்துல தீயோனால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தியைத்தான் கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, தவக்காலத்துல அந்த 40 என்கிற குறியீடினுடைய விளக்கத்தை போன வார மறைவுரையில நான் கொடுத்திருந்தேன். அதே போலதான் அந்த 40 நாட்கள் சோதனையின் நாட்கள், ஆன்மீகத்துல நம்மை வளர்த்து எடுக்கக்கூடிய நாட்கள், அல்லது ஆன்மீகத்துல பயிற்சி பெறுவதற்கான ஒரு நாட்களாகத்தான் இந்த 40 நாட்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று சொல்லுகிற அளவுக்கு சோதனை தான் ஃபாதர் வாழ்க்கை முழுவதுமாவே எனக்கு இருக்கிறது. எவ்வளவு சோதனையைத்தான் நாங்கள் எதிர்கொள்வது அப்படி என்று சோதனை என்று நினைத்த உடனேயே ஒருவித அச்சம், ஒருவித கலக்கம் நமக்கு ஏற்படுகிறது. அன்புமிக்கவர்களே, சோதனையை பற்றின சில விளக்கங்களும் அதை இந்த மனித வாழ்க்கையில எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல இறைவன் நமக்கு பயிற்றுவிக்கிறார். ஆகவே சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய விளக்கமாக சோதனை தீயோனால் கொடுக்கப்படுவது, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த சோதனைக்கு நம்மை அழைத்து செல்பவர் தூய ஆவி, அந்த சோதனைக்கு நம்மை பயிற்றுவிப்பவர் தூய ஆவி என்பதைத்தான் விளக்கமாக கொள்ள வேண்டும். தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். சோதனையை கொடுப்பது தீயோன், அந்த சோதனைக்கு நம்மை அழைத்து செல்வது, இழுத்து செல்வது கிடையாது. கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இழுத்து செல்வது கிடையாது. மாறாக அந்த சோதனைக்கு நம்மை அழைத்து செல்வது கடவுள், தூய ஆவியானவர் தான். அந்த சோதனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக பயிற்சியை நமக்கு தருகிறார். ஆகவே என் ஃபாதர் இவ்வளவு சோதனை, என் ஃபாதர் இவ்வளவு வேதனை லைஃப்ல இருந்து கேட்பவர்களுக்கு எல்லாம் முதல் தெளிவு, சோதனை என்பது அழகிய நாள், சோதனை என்பது தீயோ நாள், சோதனை என்பது உலகை சார்ந்தது. ஆனால் அந்த சோதனைக்கு நம்மை போராட அழைத்து செல்வது, பயிற்றுவிக்க அழைத்து செல்வது, ஆன்மீக பயிற்சியை கொடுப்பது கடவுள், தூய ஆவியானவர் என்பதை முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நிலைகளில இன்றைக்கு சோதிக்கப்படுகிறார். அதாவது தன் பசியை விட கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை வாழ்விக்க வல்லது என்பதைத்தான் முதல் சோதனையிலிருந்து நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு பசியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அழகை கற்களை எடுத்து இந்த கற்களை அப்பமாக்கிக்கொள் அப்படி என்று சுயநலத்திற்காக ஒரு புதுமையை செய்து கொள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூண்டுகிறான். அந்த இடத்துல தான் என்னுடைய உடல் ரீதியான உலக ரீதியான பசியையும் தாண்டி இறை வார்த்தை என்னை வாழ்விக்க வல்லது என்பது தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான ஒரு பாடம் இந்த சோதனைகளில் இருந்து. ஆகவே அன்புமிக்கவர்களே, உலகத்தினுடைய பசி, இந்த உலகத்தினுடைய தேவை நமக்கு முதன்மையாக இருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்மை வாழ்விக்கும் என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு சோதனையாக நம்முடைய புகழை நிலைநாட்ட
ஆண்டவரை சோதியாமல் இருப்பதே ஆன்மீகத்துல சால சிறந்தது என்பதை இரண்டாவது சோதனை மூலமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, எருசலேம் திருநகரத்திற்கு மேலே கொண்டு சென்று இங்கிருந்து நீர் கீழே குதித்தால் உம்முடைய கால்கள் தரையில இடராதபடி தூதர்களை அனுப்பி கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிற மறைநூலில் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே அப்படி என்று அந்த சாத்தானை விரட்டுகிறார். நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில கூட அன்புமிக்கவர்களே, நான் எனக்கு என்னுடையது மட்டும் அப்படி என்கிற அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கும், இந்த உலகத்துல ஒரு விளம்பரத்திற்காக வாழ்வதற்கும், இந்த உலகத்துல நம்முடைய புகழை நிலைநாட்டுவதற்கும் எத்தனை முறை கடவுளை நம்ம சோதிக்கிறோம் என்கிறதை ஆன்ம பரிசோதனையாக ஏற்றுக்கொண்டு கடவுளை நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய தற்பெருமைக்காக சோதிக்காமல் இருப்பதும் ஆன்மீக பயிற்றுவிப்பு என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. சோதனைகள் வாயிலாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது சோதனை என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த உலகத்தின் அரசையும், இந்த உலகத்தின் செல்வங்களையும், இந்த உலகத்தினுடைய மாயையும் காட்டி, நீர் எனக்கு தொண்டனிட்டு வணங்கினால், என் காலடியில் வீழ்ந்து வணங்கினால் இவற்றை உனக்கு நான் தருவேன் அப்படி என்று சாத்தான் ஆண்டவரை சோதிக்கிறான். இதற்குத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீ பணிவிடை செய் என்பதும் மறைநூலில் எழுதி இருக்கிறதே என்பதை சுட்டி காண்பித்து, இந்த உலகத்தினுடைய மாயைகள், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் இவற்றையெல்லாம் விடுத்துவிட்டு ஆண்டவர் ஒருவருக்கே நம்ம பணி செய்ய வேண்டும் என்கிற அழுத்தமான மூன்றாவது சோதனையினுடைய செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவரை வணங்கி அவருக்கு பணிந்து பணி செய்வதே நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானால் மற்ற அனைத்துமே நம்மை விட்டு விலகி போகும் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவான செய்தியை தருகிறது. போலி கடவுள்களை இன்றைக்கு மையப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போலி கடவுள்களா என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, 3 ஆண்டுகளாக தங்களையே போலி கடவுள்களாக நினைத்து கொண்டு ரஷ்ய உக்ரைன் போரில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிற அவர்கள் போலி கடவுள்களாக தங்களை நினைத்து இருக்கிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் 2 ஆண்டுகளுக்கு மேல்வாக அங்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் தங்களையே போலி கடவுள்களாக நினைத்து கொண்டு லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு, குழந்தைகள் இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த தாய் திருநாட்டில் தங்களையே அவதார புருஷர்களாக, தங்களையே போலி கடவுள்களாக நினைத்து கொண்டு இன்றைக்கு நாட்டில் அமைதியில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிற பல அரசியல் தலைவர்கள் தங்களை போலி கடவுளாக நினைத்து கொண்டிருப்பதையும் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அண்டை நாடான இலங்கையில கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னையே போலி கடவுள்களாக நினைத்து கொண்ட பலர் மக்களையும் நாட்டையும் துண்டாடிய நிகழ்வையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கடந்த மாதத்துல ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் என்பவர் போலி கடவுளாக தன்னையே நினைத்து கொண்டு அந்த போலி கடவுள்களுக்கு சிறுமிகளையும் சிறுவர்களையும் பலி கொடுத்த ஒரு காட்சியையும் கொடூர அந்த நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பணம், ஆணவம், அதிகாரம் என்கிற போலி கடவுள்களை ஒவ்வொரு நாளும் விளம்பர உலகில பார்த்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் இன்றைக்கு இறைவன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3 சோதனைகள் மூலமாக சொல்லித்தருகிற அழகான பாடம் என்பது, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கு மட்டுமே நீ பணிவிடை செய்வாய். இரண்டாவதாக, என்னுடைய இந்த மண்ணுல வாழ்வில என்னுடைய தனிப்பட்ட உடல் ரீதியான உலக ரீதியான பசிக்கு பதிலாக இறை வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நேரத்துல என்னுடைய வாழ்வு ஆன்மீகத்துல வளரும் என்பதையும், மூன்றாவதாக இந்த உலகத்துல தற்பெருமையையும், இந்த உலகத்துல தன்னையையும் தன் விளம்பரத்தையும் உயர்த்துவதற்காக கடவுளை சோதிக்காமல் இருப்பதே ஆன்மீக வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பதையும் இன்றைக்கு புரிந்து கொண்டு, சோதனைகள் வருகிற நேரத்துல சோதனைகள் சாத்தானினால் வந்தாலும் அந்த சோதனைக்கு என்னை பயிற்றுவிக்க அழைத்து செல்பவர் தூய ஆவியார். தூய ஆவியானவருடைய உதவியினால் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய சித்தத்தை எனது சித்தமாக்கி என்னுடைய சுயநலத்திற்காக ஆண்டவரை சோதிக்காமல் கடவுளை மட்டுமே வணங்கி அவருக்கு மட்டுமே பணிவிடை செய்ய வேண்டிய வரத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.